ஹலோ வணக்கம் கைஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ஒரு தவா பர்கர், ஒரு கிரில் பர்கர் எப்படின்னு சொல்லலாம். சிக்கன் பர்கர் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு, ஃப்ரை பண்ணாமல் லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் மின்ஸ் மீட் கிடைக்கும். மின்ஸ் மீட் எல்லாம் நீங்கள் இது மாதிரி பொடி பொடியாக வீட்டில் சாப் பண்ண இல்லை மிக்ஸில் போட்டு அரைக்கணும். பட் மின்ஸ் மீட் கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது. அதை வாங்கிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக வந்து சாப்டு மின்ஸ்டு கார்லிக் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஹர்புக்கான ஃபீல் இருந்தால் தான் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு அந்த கவுச்சி டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுனா கொஞ்சம் கண்டிப்பாக ஹர்ப்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். சாப் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லிபரலாக ஆட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு கையில் வந்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து கையில் விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கோழி அந்த மிக்ஸ் மீட் உங்களுக்கு கையில் ஒட்டாது. ஸோ நல்லா ஆயில் எடுத்து கையில் நல்லா ஆயில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ மசாலாவோட மாதிரி தான், அவ்வளோதான். வேறு எதில் மசாலாவோட கட்லெட் எதுமோ அப்படி வச்சுக்கோங்க. பால்ஸாக பிடிச்சி ஃபஸ்ட்டு போர்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா அதை எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 5 பால்ஸாக வந்துருக்கு, கொஞ்சம் பாக்கி இருந்தால் 6வது பாலாக மாற்றிக்கலாம், இன்ச்சு இருக்கிறது சேர்த்து. ஸோ உங்கள் சௌரியம் தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம பர்கர் பன் இருக்கு இல்லையா, இது 2 ரெடிமேட் பேக்கர்லேயே கிடைக்கும். இதை வந்து நம்ம அழகாக ப்ரெட் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி நீங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே. இது வந்து நிறைய இடத்துல அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இட் ஷுட் பி டோஸ்டட். அப்போ தான் வந்து அந்த பர்கரோட இன்டெகிரிட்டி அப்படியே நிற்கும். டோஸ்ட் பண்ணாத பண்ண வந்து உங்களுக்கு உடஞ்சி விழும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக போயிடும். லைக் உந்து ப்ரெட்டு கீழே விழும், சிக்கன் படை மீட் அப்படி நிற்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுறோம். அதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா லைட்டாக கிறிஸ்பாக ஆகட்டும். கிறிஸ்பானதை எடுத்துடலாம். தட்டினீங்கன்னா டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்கணும் பர்கர் பனில், அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கட்லெட் ஸ்டைலில் அழகாக வந்து டவாவில் போட போகிறோம். பெரிய டவா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா கூட போட்டு எடுங்க. இட் வில் பி ஈஸியர். டைம் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். சின்ன கல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதாக போடுங்க. உங்களுக்கு கிரில் சொல்லுவாங்க. ஸோ கிரில் மார்க்ஸ்லாம் உள்ள மாதிரி வேணும்னா கிரில் மார்க்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேன் கிடைக்கும். அதில் வாங்கி போட்டோம். அதில் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி கிராஸாக போடணும். அதுக்கான ரெசிபி வந்து அப்படி பண்ணுறது எப்படின்றத பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். கிரில் மார்க்ஸ் இருக்க பர்கர் வந்து ரொம்பவே பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது எப்படின்றத கண்டிப்பாக பின்னாடி பார்ப்போம். இது மாதிரி போட்டுவிட்டு ஆக்சுவலி கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். ஒரு 8 மினிட்ஸ் குக்கிங் டைம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைஸ் பீஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்சைட் வரைக்கும் குக் ஆகணும். அதே மாதிரி வெளியே போன் ஆகிட்டு உள்ளே குக் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக லோ ஃப்ளேம், லைக் சிம்மஸ்ட் பாசிபிள் வச்சுருக்கிறேன். நான் வச்சு குக் ஆகிட்டு இருக்கணும். குக் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சால்ட், பெப்பர், சீசனிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு. கடைசியில் தான் சீஸ் போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேணாம், ரொம்ப லைட்டாக, லைக் ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஒரு பேட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 ட்ராப் போட்டால் போதும். திருப்பி போட்டு எடுங்க. முடிஞ்சால் மூடி வச்சு கூட குக் பண்ணிங்கன்னா இன்சைட் வந்து ஸ்டீம் ஆகி இன்னும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். நான்ஸ்டிக்கில் போட்டிங்கன்னா மாதிரி சுத்தமாக பிடிக்காது. பட் நார்மல் கடையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும். லைட்டாக அந்த ப்ரௌன் மார்க்ஸ் ப்ரௌன் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சு. சாராவில் குக்காய் ப்ரௌன் மார்க்ஸ் வந்துருக்கு. தொட்டு பார்த்திங்கனாலே அந்த உங்களுக்கு தெரியும் குக்காக இருக்கா இல்லையான்றது அமைக்கி பார்த்திங்கன்னா. அப்புறம் சீஸ் எவ்வளோ வேணுமோ ஏற்ற மாதிரி பிளாக்ஸ் இருந்தால் கிரேட் பண்ணி போடுங்க. ஸ்லைசஸ் இருந்தால் மடிச்சு இது மாதிரி வைங்க. உங்களுக்கு சீஸுமே உங்களுக்கு அப் டு யூ. லைக் நான் வந்து ஒன்றுக்கும் ஒரு ஸ்லைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அது ஆஃப் ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். போட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சீஸ் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பர்கர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சு டோஸ்ட் பண்ணி பண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் கொஞ்சம், டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும், லெட்யூஸு, வெங்காயம், அப்புறம் குடமிளகா சாப் பண்ணது அதெல்லாம் போட்டு கட் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்தால் வேறு லெவலாக இருக்கும். அது ஆக்சுவலி ஹோம்மேடு. ஸோ வெளியே வந்து போய் சாப்பிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு இடத்துல 150, 170 வாங்குவாங்க. கூட ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி முன்னாடி போட்டிருக்கோம். அதோட வச்சு செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஒரு 2 பேட்டி பர்கர் சாப்பிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாரும் வீட்டிலேயே பர்கர் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் மாதிரி டேக் கேர், பை, see you all அண்ட் ஸ்டே சேஃப். திரும்ப 3rd wave வரதுக்கான சிம்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொரோனா ரைஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வேக்சினேட் போடுங்க. வேக்சினேஷன் போட்டு எல்லாம் பத்திரமா இருங்க. டேக் கேர், பை, see you all.